பிடிக்க மாட்டேங்குது. அதை போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா, அது மேல எனக்கு இஷ்டமே இல்லை. என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் புக்கா போட்டே வர சொல்ற? அதுதான் வீட்டுல இருக்கு, ட்ரெஸ் இருக்கு, விதவிதமா சேலை இருக்கு, ரக ரகமா சுடிதார் இருக்கு, ஜீன்ஸ் டிஷர்ட் இருக்கு, அதெல்லாம் இப்படி போட்டு வந்தா தானப்பா நல்லா இருக்கும். இப்படி இருக்கு மூடி வச்சுட்டு வந்தா நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் எப்படிப்பா தெரியும்? இது சொல்றதுலாம் சரிதான். ஆனா இஸ்லாத்துல எல்லா பெண்களையும் கண்டிப்பா புர்கா போட்டு தான் வர சொல்லியிருக்காங்க. நீயே உடம்பு மறைக்காம வந்திருக்க. என்னப்பா நீ இன்னும் அந்த காலத்திலே இருக்க? அந்த காலத்துலதான் அப்படி சொன்னாங்க. இப்ப நம்ம 2026ல இருக்கோம்ல. இப்ப வந்து உடம்பு மேல அந்த மாதிரி இருக்கு. இந்த புர்கால நல்லா இருக்கு. இப்படி ட்ரெஸ் போட்டால நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்படி தான் ஃபேஷன் போல. மாற்ற முக்கியம் தான் இருந்தாலும் அங்க பாரு, ஒவ்வொருத்தரும் என்ன அழகா ட்ரெஸ் போட்டு வந்து கல்யாணத்துல ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ட்ரெஸ் போட்டால நம்மளும் ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும். இப்படி புர்காவா போட்டா என்னப்பா பண்ண முடியும்? சரி நீயும் அப்பா என் கூட வச்சு. அதெல்லாம் சரிதான். நம்ம கருப்பு அசிங்கமா இருந்தாலும் புர்கா போட்டு மறைக்கணும். நம்ம தான் கண்ணே அழகா இருக்கும்ல, அப்புறம் எதுக்கு புர்கா போட்டு மறைக்கணும்? பார்த்து ரசிக்கிறது தானே அழகு. நீ சொல்றது கூட ஓகே தாமா. ஆனா புர்கா நம்ம சுதந்திரத்தை பதிச்சு நம்மளை அடிமைப்படுத்துற மாதிரிலாம் இருக்கு. எந்த காரியத்தையும் ஃப்ரீயாவே செய்ய முடியறது இல்லையே. ஃப்ரீனஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லிட்டா? சரி சொல்லு. புர்கா போட்டா சுதந்திரம் போயிடும், ஃப்ரீனஸ் போயிடும் அப்படின்னு நீ சொல்ற. ஆனா புதுசா சத்துக்கிறது பெண்கள் சொல்ற விஷயம் தெரியுமா? என்ன? நாங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி இந்த புர்கா போடுறதுக்கு முன்னாடி வெளியே போகும்போது யாரோ எங்களை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும், எங்களுக்கு ஏதாவது ஆபத்து மாதிரியும் இருக்கும். ஆனா இப்ப இஸ்லாத்துக்கு வந்து இந்த புர்கா போட்டு நாங்க நேரத்துக்கு ஃப்ரீயா போறோம், ஃப்ரீயா வரும், எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றாங்க. நீ சொல்றதை பார்த்தா புர்கா போடுறதா சரின்னு தோணுது. இருந்தாலும் இப்படியே ட்ரெஸ் போட்டு பழகிடுச்சு. ரெண்டாவது இந்த தொழுத்துல வரல என்னால இந்த ட்ரெஸ்ஸே போட்டுருக்க முடியல. இல்ல நீங்க என்னை புர்கா வேற போட்டுருக்க சொல்றீங்களா? வெக்கைய பத்திய கவலைப்படுற இந்த கல்மான வெள்ள புர்கா இருப்போம் யோசிக்கிற? ஆமா. ஆனா அல்லாஹ்வின் கட்டளை புர்கா இருக்கா நரகத்தோட வெப்பம் இதோட அதிகமா இருக்கும். அப்ப என்ன செய்வேன்? அப்படித்தான் ஒரு தடவை சரியான டாமஸ் காலேஜ்ல புர்கா போட்ட மகளை பார்த்த ஒரு நிருபர் என்ன கேட்டாரு தெரியுமா? என்ன கேட்டாரு? எப்படி அந்த தொழுத்துல வெள்ள புர்கா போட்டு நட மாட்டீங்க அப்படின்னு கேட்டாரு. என்ன நான் கேட்டதே அவரு கேட்டாரா? அதுக்கு அந்த மாணவன் என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படி என்ன சொல்லிட்டாங்க? உன்னாரும் ஹன்னமா ஹஷத்து ஹர்ரா. அப்படின்னா என்ன? அதுக்கு என்ன மீனிங்? என் தோழி அதுக்கு சொல்றோம். உலகத்தோட வெப்பத்தை விட நரகத்தோட வெப்பம் கடுமையானது, கொடுமையானது. மகசர் மேலானத்தோட வெப்பம் பயங்கரமானது. உலகத்துல உடலை மறைச்சு ஒழுக்கமாக வாழறா நரக நேரத்துல போட்டு தண்டிக்கப்படுறோமே, அதனால நம்ம ஒருபோதும் புர்கா வந்து புறக்கணிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த மாணவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் இணையச்சு கொடுக்கறதோடு இங்க இருந்துகிட்டு இப்படி பேசுறியம்மா? நீ சொல்றத பார்த்தா எனக்கும் அல்லாஹ்வோட பயம் கொஞ்சம் வருது. புர்கா போடணும்னு தோணுது. இருந்தாலும் எனக்கு இப்படியே ட்ரெஸ் போட்டு பழகிடுச்சு. முன்ன பின்ன எனக்கு புர்கா போட்டே பழக்கம் இல்லை. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அடி பாவி மோளை, அல்லாவின் கோபத்தையும் அண்ணாவின் சாபத்தையும் அதிகமா பெற்றுத்தரனால ஒரு போட வெக்கமா இல்ல? அந்நியார்கள் கவனமா விதவிதமா சுண்டியப்படியும் போட வெக்கமா இல்ல? போட்டு போற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு ஊரமா சுத்தி வரக்கு மனசு கொடுக்கல. ஆனா இந்த பெண்ணியத்தின் கண்ணியத்தை காப்பாற்ற புர்காவை பார்த்தா மட்டும் வெக்கமா இருக்கு. அப்படித்தானே? நல்லா இருக்கு உன்னோட வெக்கம். சரி சரி திட்டாத, எனக்கு நல்லாவே தரங்கிடுச்சு. இருந்தாலும் இந்த புர்கால வேற ஏதாவது நன்மைகள் இருந்தா சொல்லி, எனக்கும் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம வட்டத்து மக்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல. என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? புர்கால எவ்வளவு நன்மை எனக்கு தெரியுமா? அதுல இருந்து ஒரு சொல்றேன் கேளு. சரி சொல்லுப்பா. புர்கால தான் நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்தியாவில மட்டும் 50 நிமிஷங்களுக்கு ஒரு பெண் வந்து மனப்பங்கப்படுறாங்க. அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 25 பெண்கள் வந்து அவங்களோட மான மரியாதை இழக்கிறாங்க. அதுக்கும் அப்படின்னு அடிப்படை காரணம் தெரியுமா? இவங்க மோசமான செய்திகளை போல விவகாரத்தை தொட்டிலே சொல்லுது. இன்னைக்கு ஈபிசி கொடுமைக்கும் பெண்கள் சீரழித்து போடுறது அவங்க போட அறகுற ட்ரெஸ் தான். பெண்களுக்கு இனிப்பதான் வந்து ஈக்கள் முக்கியம். ஊழியருக்கு இனிப்பை வந்து ஈக்கள் ஏறெடுத்து பார்க்காது. அது போலதான் பெண்கள் வந்து அவங்களோட அழகை காமிச்சு அவங்களுக்கு ஆபத்துதான். இதுவரையும் நான் சொல்லிட்டேன். தோழி சொல்லுவாங்க. 2003 ஜெர்மனியில மட்டும் 8000 பெண்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. நீங்க கலிமா சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க கேட்கப்படுது. அதுக்கு அவங்க என்ன வாக்குமூலம் சொன்னாங்க தெரியுமா? அப்படி என்ன வாக்குமூலம் சொன்னாங்க? மேற்கத்திய கலாச்சாரங்களை சீரழித்து விட்டுருச்சு. இதனால பெண்கள் மான மரியாதை இழந்துட்டு மனையை தொலைச்சிட்டு அனுபவமா செத்து கொண்டிருக்கோம். இப்ப இஸ்லாத்தை ஏத்துட்டு புர்கா போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிச்சு, கண்ணியமும் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஜெர்மனி வழி போல நம்ம தமிழ்நாட்டுல ஃபாத்திமா சபரிமலா டீச்சர், முன்னாள் நடிகர் மோனிகா, மும்தாஜ் இவங்கெல்லாம் கூட இந்துல முஸ்லீம் ஆகி புர்கா வந்து கண்ணியப்படுத்துறாங்க. அதுவும் இல்லாம இவங்க எல்லாம் உண்மையான செஞ்சிருக்காங்க. அப்படியா? மாஷா அல்லாஹ். அதெல்லாம் சரிதான்ப்பா. எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு மட்டும் இப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியுது? எங்க கூட தான் நீங்களும் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு மட்டும் தெரியும்? நாங்க டெய்லியும் ஸ்கூல்
புர்கா இவ்வளவு நன்மைகள் இருக்கா இது தெரியாம இவ்வளவு நாள் இருந்துட்டேனே. புர்கா விரும்பி பல பெண்கள் இஸ்லாத்துல இணையும் போது முஸ்லீமாக பிறந்த நான் வந்து புர்கா போடாம இருக்கலாமா? இனிமே இந்த கன்றாவிதா கல்வி கொண்டு கண்ணியமான வருடாவை நான் இனிமேல் அழிய போகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் இனி நம்ம ஒட்டச்சத்திர மக்களும் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு தங்கள் நகைகளை காட்டி தங்கள் மானத்தை இழக்காமல் கண்ணியமான புர்கா போடுவார்கள் என்று நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஒழுக்கமான வாழ்க்கையை தருவார்.